வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 4 சம் நம்பர் 1. ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் them டு லெட்ஜர். அப்போ இந்த டிரான்சாக்ஷனை ஜேர்னல் பண்ணிட்டு அதை எதுக்கு போஸ்ட் பண்ண சொல்றாங்க? லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் புதுசாக கற்றுக்க போகிறோம், அதனால கொஞ்சம் கவனிங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஜேர்னலுக்கு? January 1 started business with cash 10,000. Paid into bank 5,000. Purchase goods from Ram for cash 1,000. இதுக்கு நம்ம என்ன எழுதிக்கணும்? ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதிக்கணும். ஜேர்னல்ஸ்ல இருந்து தான் நம்ம லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஜேர்னல்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ப்ராப்பரா எல்லாத்துக்கும் ஹெட்டிங்கோட எழுதுங்க. ஜேர்னல்ஸ், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் இல்லையா? அதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி? பெய்ட் இன்டு பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் அதோட நிறுத்தி இருந்தாங்கன்னா அது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ நம்ம பர்ச்சேஸ் டு ராம்னு எழுதும். ஆனா இங்க ராம் ஃபார் கேஷ்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப கேஷை பே பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்போ கேஷ் தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ இதுக்கு நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்ணணும். லெட்ஜர் போஸ்ட் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். இங்க கேஷ் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, அதனால மறுபடியும்லாம் வேண்டாம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ இங்க மறுபடியும் கேஷ் வேண்டாம். அப்போ நம்ம எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கு? 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது. கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம எப்படி லெட்ஜர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஜர் எழுதும் போது நம்ம டபுள் சைடு எடுத்துக்கணும். ஜேர்னலுக்கு நம்ம சிங்கிள் சைடு தானே எடுத்துக்கிட்டோம், ஆனா லெட்ஜருக்கு எத்தனை சைடு எடுத்துக்கணும்? ஒரு டபுள் சைடு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது டெபிட், இது கிரெடிட், இப்படிதான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இங்க டெபிட்ன்றதுனால டிஆர்னு மென்ஷன் பண்ணணும், இங்க கிரெடிட்ன்றதுனால சிஆர்னு மென்ஷன் பண்ணணும். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். அதே மாதிரி டேட், இங்க கிரெடிட் சைடுக்கான டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். இதுதான் இதுக்கான ஹெட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்? கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரி ஹெட்டிங் எழுதும் போது ஹெட்டிங்கை மிடில்ல தான் எழுதணும். எங்கெல்லாம் கேஷ் அக்கௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் January 1 கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. ஓகேவா? எதுல இருக்குன்னு பாருங்க. டெபிட்ல இருக்கா, கிரெடிட்ல இருக்கா? கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. அப்ப நாமளும் எந்த சைட்ல எழுதணும்னா டெபிட் சைட்ல எழுதணும். இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கிறதுனால நாமளும் எந்த சைட்ல எழுத போறோம்? டெபிட் சைட்ல எழுத போறோம். அப்ப எழுதும் போது டேட் எழுதணும். 2016 January 1. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு, நாமும் டெபிட் சைடு எழுதுறோம். ஆனா இங்க கிரெடிட்ல இருக்கிறதா எழுதணும். கிரெடிட்ல இருக்கிற ஐட்டம் தான் எழுதணும். கிரெடிட்ல என்ன இருக்கு? கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கா? கிரெடிட்ல என்ன இருக்கு? கேபிட்டல் அக்கௌண்ட் தானே இருக்கு. நம்ம போடுறது கேஷ் அக்கௌண்ட், கேஷ் டெபிட்ல இருக்கு. ஸோ டெபிட் சைடு எழுதுறோம். ஆனா நம்ம எழுத வேண்டியது டு கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு? அமௌண்ட் டெபிட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அதான் எழுதணும். ஸோ டெபிட்ல இருக்கிற அமௌண்ட் 10,000. கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு, டெபிட்ல இருக்கிற அமௌண்ட் தான் எழுதணும். பர்டிகுலர்ஸ்ல கிரெடிட்ல என்ன எழுதிருக்கோமோ அதை எழுதணும். டு கேபிட்டல் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? இப்ப அடுத்து எங்க கேஷ் அக்கௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரியில நமக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. கேஷ் கிரெடிட் சைட்ல இருக்கு. கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுத போறோம்? கிரெடிட் சைட்ல எழுத போறோம். ஸோ கிரெடிட் சைட்ல டேட் எழுதிக்கலாம். டேட் January 5. கிரெடிட் சைட்ல டேட் எழுதிட்டோம். இப்போ கிரெடிட் சைட்ல என்னன்னு எழுதணும்? கேஷ் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே கேஷ் அக்கௌண்ட்னு வராது. அப்ப என்ன எழுதணும்? பை பேங்க் அக்கௌண்ட். ஸோ நம்ம டெபிட்ல எழுதுறதா இருந்தா 2 போடணும், கிரெடிட்ல எழுதுறதா இருந்தா பை போடணும். பை பேங்க் அக்கௌண்ட். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். இங்க கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. ஸோ நம்ம கிரெடிட் சைட்ல எழுத போறோம். கிரெடிட் சைட்ல என்னன்னு எழுதணும்? பேங்க் அக்கௌண்ட் பை பேங்க் அக்கௌண்ட் எழுதணும். கிரெடிட் சைட்ல பை பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு? 5,000. அடுத்த ஜேர்னல் என்ட்ரியில கேஷ் இருக்கான்னு பாக்குறோம். இருக்கு.
கேஷ் எங்க இருக்கு இதுல? கேஷ் வந்து கிரெடிட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த சைட்ல எழுத போறோம், கிரெடிட் சைட்ல எழுத போறோம். என்னென்ன எழுதணும்? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு எழுதணும். ஸோ டேட் 7 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளவு? 1000. ஓகேவா? இப்போ இதுக்கு பேர் தான் போஸ்டிங். ஜேர்னல் என்ட்ரிஸ்ல இருக்கிறத எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். எது டெபிட்ல வரணும், எது கிரெடிட்ல வரணும் போஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு பேரு போஸ்டிங். அடுத்து நம்ம போட போறது பேலன்சிங். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டுத்தையும் தனித்தனியா ஆட் பண்ணிக்கணும். டெபிட் சைடு ஆட் பண்ணா நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது? டெபிட் சைட்ல என்ன அமௌண்ட் இருக்கு? 10,000. கிரெடிட் சைட்ல என்ன அமௌண்ட் வருது? நமக்கு ஆட் பண்ணா 5,000 பிளஸ் 1,000 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 6,000. இப்போ அதுக்கான பேலன்ஸ் கண்டுபிடிங்க, டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா எவ்வளவு? 4,000. ஓகேவா? இப்போ இதுல பேலன்சிங் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டா 4,000. இது எங்க எழுதணும்? எந்த சைட்ல எழுதணும்னா, எந்த சைட்ல நமக்கு லெஸ்ஸர் டோட்டல் இருக்கோ அங்கதான் எழுது. இப்போ இங்க எந்த சைட்ல நமக்கு கம்மியான டோட்டல் இருக்கு? கிரெடிட் சைட்ல தான் கம்மியான டோட்டல் இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுத போறோம்? கிரெடிட் சைட்ல தான் இந்த பேலன்ஸ் 4,000 நம்ம எழுதணும். இப்போ கிரெடிட் சைட்ல எழுத போறோம். கிரெடிட் சைட்ல எப்பவுமே பேலன்ஸ் அமௌண்ட் எழுதும்போது மந்தோட எண்டிங் டேட் தான் போடணும். அந்த மந்தோட லாஸ்ட் டேட் தான் எழுதணும். அப்ப இது என்ன மந்த்? ஜான்வரி. ஜான்வரியோட லாஸ்ட் டேட் என்ன? 31. பேலன்சிங் அமௌண்ட் எழுதும் போது அந்த மந்தோட லாஸ்ட் டேட், ஏன்னா எவ்ரி மந்த் ஒரு மந்தோட லாஸ்ட்ல தான் பேலன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ அந்த மந்தோட எண்ட் டேட் லாஸ்ட் டேட் தான் போடணும். அப்போ 31. இங்க நம்ம கிரெடிட் சைட்ல எழுதுறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுக்கு என்ன பேரு? பை பேலன்ஸ் கேரி டவுன். நம்ம பேலன்ஸ் எழுதுறோம் இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணி அந்த பேலன்ஸை கேரி பண்றதுனால அதுக்கு பேர் என்ன பேரு? பேலன்ஸ் கேரி டவுன். எவ்வளவு பேலன்ஸ் வந்தது? 4,000. ஓகே, இப்போ 4,000ஓட சேர்த்து ஆட் பண்ணும்போது நமக்கு போத் த சைட்ஸ் என்ன டோட்டல் கிடைக்குது? 10,000 10,000. ஒரே லைன்ல தான் எழுதணும் நம்ம டோட்டல் எழுதும் போது. ஸோ இங்க ஒரே லைன்ல எழுதலாம் 10,000. அதே லைன்ல தான் இங்கேயும் எழுதணும் 10,000. டோட்டல் எப்பவுமே சேம் லைன்ல தான் எழுதணும். ஓகேவா? இப்போ இதுல ஒரு மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கான க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் எழுதியிருக்கோம். கேஷ் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? நமக்கு 4,000 வந்திருக்கு. இதுதான் பிப்ரவரி மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸ். அப்ப இங்க பேலன்ஸ் கேரி டவுன் எழுதினோம்னா அதை ஓபன் பண்ணும்போது என்ன எழுத போறோம்? பேலன்ஸ் பிராட் டவுன். ஓபன் பண்ணும்போது என்ன எழுதணும்? பேலன்ஸ் பிராட் டவுன். அப்ப நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு ஆப்போசிட் சைட்ல எழுதணும். டெபிட்ல வந்தா கிரெடிட்ல எழுதணும், கிரெடிட்ல வந்தா டெபிட்ல எழுதணும். ஸோ இங்க எந்த சைடு வந்திருக்கு? கிரெடிட்ல வந்திருக்கு. அப்ப அதை நம்ம எந்த சைட்ல எழுத போறோம்? டெபிட் சைட்ல எழுத போறோம். ஓப்பனிங்க நம்ம என்னென்ன எழுதணும்? பேலன்ஸ் பிராட் டவுன். ஓகே, ஸோ இங்கே நம்ம மந்தோட லாஸ்ட் டேட் போட்டோம். ஓப்பனிங்க்கு நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போடணும். அப்போ பிப்ரவரி 1 to பேலன்ஸ் பிராட் டவுன். அங்கேருந்து இங்கே பிராட் டவுன் பண்றோம். எவ்வளோ அமௌண்ட்? 4,000. நம்ம கேரி டவுன் என்ன அமௌண்ட் எழுதுறோமோ அதே அமௌண்ட்டை தான் பிராட் டவுனுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? இதுதான் லெட்ஜர். கேஷ் அக்கௌண்ட் இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம எந்த அக்கௌண்ட் போட போறோம்? அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். இப்போ அதே மாதிரி எந்த அக்கௌண்ட் போட போறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டுக்கான ஹெட்டிங் எப்பவுமே மிடில் எழுதுங்க. ஓகேவா? அக்கௌண்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கணும், போட போறோம். அதனால கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருக்கு, கிரெடிட் சைடு கிரெடிட்ல இருக்கு. கிரெடிட்ல இருக்கனால நம்ம எந்த சைட்ல எழுத போறோம்? கிரெடிட் சைடு எழுத போறோம். ஸோ அதுக்கான டேட் முதல் எழுதிடலாம். 2016 ஜனவரி 1. ஸோ டேட் எழுதியாச்சா? கிரெடிட் சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ள கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா எழுதணும். அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு? கேஷ் இருக்கு. அப்ப எழுதும் போது நம்ம கிரெடிட் சைட்ல எழுதணும்னா என்ன எழுதுவோம்? பை கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு? 10,000. ஓகேவா? அடுத்து ஏதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்தா வேற எந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டும் இல்ல. அப்ப என்ன பண்ண போறோம்?
மந்த் எண்ட் போட்டு இந்த அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணா போதும். இப்போ மந்த் எண்ட் வந்து என்னது நமக்கு 31st ஜனவரி. இப்போ இங்க நமக்கு 10,000 இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப பேலன்சிங் அமௌண்ட் நம்ம எங்க எழுத போறோம்? இங்கதான் எழுதணும். இங்கதானே ஒண்ணுமே இல்லை, அப்ப இங்கதானே பேலன்ஸ் அமௌண்ட் வரும். ஸோ அதனால 2016 January 31 to balance. நம்ம டெபிட் சைடு எழுதுறோம்னா 2 போடணும், கிரெடிட் சைடு எழுதுறோம்னா பை போடணும். கேரி டவுன் 10,000. both the sides total நமக்கு 10,000 10,000. இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் இங்க எழுதியிருக்கோம். இது பேலன்ஸ் brought downனா நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போகணும். என்ன டேட் போட்டு கொண்டு போகணும்? நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட். அப்போ February 1 by balance brought down 10,000. இப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட் முடிச்சாச்சு. கேஷ் அக்கௌண்ட் முடிச்சாச்சு, கேபிட்டல் அக்கௌண்ட் முடிச்சு. அடுத்து என்ன போட போறோம்? பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம். டேட், particulars, amount, JF. JF na journal folio. journal oda page number. நம்ம என்ன அக்கௌண்ட் போட போறோம்? பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஜர்னல் என்ட்ரிஸ் எடுங்க. ஜர்னல் என்ட்ரில ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைடுல எழுதணும்? டெபிட் சைடுல எழுதணும். என்னன்னு எழுதணும்? டு கேஷ் அக்கௌண்ட் எழுதணும் இல்லையா? ஸோ டேட் எழுதிக்கலாம். டெபிட் சைடுல என்ன டேட்? January 5. இங்க பேங்க் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. ஸோ டெபிட் சைட்ல எழுத போறோம். என்னன்னு எழுதணும்? அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத எழுதணும். ஸோ ஆப்போசிட்ல என்ன இருக்கு? டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் 5,000. அமௌண்ட் எப்பவுமே இந்த ரெண்டாவது காலம்ல தான் எழுதணும், முதல் காலம்ல எழுதக்கூடாது. அமௌண்ட் எப்பவுமே எந்த காலம்ல எழுதணும்? இந்த செகண்ட் காலம்ல தான் எழுதணும். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் முடிச்சாச்சு. வேற எங்கேயாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்தா வேற எங்கேயும் பேங்க் அக்கௌண்ட் இல்லை. இந்த ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கு. அப்ப நமக்கு இங்க கிரெடிட் சைட்ல எதுவுமே இல்லைன்றதுனால பேலன்ஸ் எந்த சைடு எழுத போறோம்? கிரெடிட் சைட்ல தான் எழுத போறோம். பேலன்ஸ் எப்பவுமே லாஸ்ட் டேட் January 31 by balance carry down 5,000. total 5,000. அதே சேம் லைன்ல இங்கேயும் டோட்டல் 5,000. ஸோ இங்க பேலன்ஸ் கேரி டவுன் எழுதின மாதிரி பேலன்ஸ் brought down அதோட ஆப்போசிட் சைட்ல கொண்டு வரணும். நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் டு பேலன்ஸ் brought down 5,000. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு? பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஹெட்டிங் எழுதிக்கலாம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். இப்போ பர்ச்சேசஸ் எந்த சைட்ல இருக்குன்னு பாருங்க. பர்ச்சேசஸ் எந்த சைட்ல இருக்கு? டெபிட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல எழுதணும். என்னன்னு எழுதணும்? டு கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ முதல் டேட் எழுதிக்கலாம். அப்ப டெபிட் சைட்ல நான் டேட் எழுதுறேன் 2016 January 7 டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோ இங்க? 1000. ஸோ அமௌண்ட் இந்த செகண்ட் காலம்ல தான் எழுதணும். இப்போ வேற ஏதாவது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டா வேற எந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டும் இல்லை. அப்போ கிரெடிட் சைட்ல தான் பேலன்ஸ் எழுதணும். கிரெடிட் சைட்ல ஜனவரியோட லாஸ்ட் டேட் போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் 1000. டோட்டலும் 1000. இங்கேயும் டோட்டல் 1000 சேம் லைன்ல. இப்போ இந்த கேரி டவுன் அமௌண்ட் அப்படியே brought down பண்ண போறோம். நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு ட்ரூ பேலன்ஸ் brought down 1000. அவ்வளவுதான். இப்போ இந்த சம்முக்கான ஜர்னல் என்ட்ரியை நம்ம இங்க போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? என்னென்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்? கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்.
அவ்வளோதான். தட்ஸ் இட். தேங்க்யூ.